அர்ச்சனா என்னன்னு கேளுடி. நீயே கேளுமா. கேளுடி. நான் மாட்டேன், நீயே கேளு. அர்ச்சனா பேசாம படிமா. நான் கேட்டேன், நீ சொல்லல. அதான் அர்ச்சனா விட்டு கேட்க சொன்ன. இப்போ உனக்கு என்னம்மா தெரியும்? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்படி முரட்டுத்தனமா அடிச்சிருக்காங்களே, அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல. இல்லம்மா, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது ஏன் பிரச்சனை, நானே தீர்த்துப்பேன். இது ஏன் பிரச்சனை, என்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இத பத்தி நான் டாக்டர் கிட்டயும் சொல்லல, போலீஸ் கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதில்ல. கோழை மாதிரி பின்னால வந்து அடிச்சிருக்கான். அவனுக்கு ஏன் வழியிலே நான் பதில் சொல்லிக்கிறேன். பாத்தீங்களா அந்த மௌலி பண்ண காரியத்தை? எவ்வளவு சீப்பான காரியத்துல இறங்கியிருக்கான். பொம்பளைங்களை அனுப்பிச்சு கெட்ட கெட்ட வார்த்தைகளா உங்களை போய். நான் இப்பவே மௌலி வீட்டுக்கு போய் அவனை புரட்டி புரட்டி எடுத்துட்டு வரேன். மனுஷங்களை பத்தி மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதைனா என்னன்னு கத்து கொடுத்துட்டு வரேன். பிரேம், இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் நாம பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆமாம் பிரேம், மௌலி பண்ணாங்கிறதுக்காக பதிலுக்கு நாமளும் பண்ணக்கூடாது. மௌலி என் மேலதான் கோவமா இருக்கான். அவன் ஆள் அமிச்சது என்ன அடிக்கதான். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன குறி வச்சுதான் அவமானப்படுத்திருக்கான். என் மேல அவனுக்கு அவ்வளவு கோவம். இந்த விவகாரத்துல நீ தலையிடக்கூடாது. இது என் கட்டளையா வச்சுக்கோ பிரேம், புரியுதா? சரிம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் எதுவும் சக்திக்கு தெரியக்கூடாது. அம்மா, தெரியக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ணு. அவகிட்ட இத பத்தி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு.